பகுதியாக வருகிறது நலமுடன் வாழ. ஒவ்வொரு நாளும் இந்த பகுதியில் சிறந்த முறையில் யோகாசனங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் எளிய முறையில் என்ன யோகாசனங்களை கற்றுத்தரப் போகிறார் என்பதை பார்க்கலாம். என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, சிறார்களே, பள்ளி மாணவர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதி முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். பல காலமாக நடைபெறுகிறது. பல்லாயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான பேர்கள் அந்த நிலையை பார்த்து பழகி பலனடைந்திருக்கிறார்கள். மனிதனை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய பயிற்சி யோக பயிற்சி, நோய் வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சி யோக பயிற்சி, மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய பயிற்சி யோக பயிற்சி, எந்த கெட்ட பழக்கங்களையும் தூக்கி எரியக்கூடிய வல்லமை தானாகவே வரக்கூடிய பயிற்சி யோக பயிற்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லவில்லை, திருமுறை சொல்லுகிறார். கள்ளுண்ண வேண்டாம் தானே கழிதரும், உழவு சொன்னோம் உணருடையோருக்கே என்று சொல்கின்றார். கல் குடித்தால் உனக்கு என்ன கிக்கு கிடைக்குமோ அதே கிக் யோகாசன பிராணாயம் செய்தால் கிடைக்கும். ஏன் கல்லை குடித்து நீ உன் உடம்பை கெடுத்துக் கொள்கிறாய் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு கல்லை குடித்து சாராயத்தை குடித்து இன்றைக்கு உடம்பை கெடுத்துக் கொள்வதோடு சமுதாயத்துக்கே பல கேடுகள் வந்து கொண்டிருப்பதை எல்லாம் பத்திரிகைகளில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவைகளெல்லாம் நாம் இந்த யோகாசன வளையத்துக்குள் கொண்டு வந்து இந்த ஆசனத்தை பழக வைத்து மதுவை ஒழிப்பதற்கான வழிமுறைகளை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும், மக்கள் செய்ய வேண்டும், பொதுநல நிறுவனங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், ஜெயகோபால் கராடியாவில் பள்ளியில் சந்திரேஷ் முதல் வகுப்பில் படிக்கின்றான். அந்த பள்ளியிலே யோகாசனம் கட்டாய பாடம். அவன் இப்பொழுது சக்கராசனத்தை செய்ய போகின்றான். இவையெல்லாம் லகுவாக செய்ய முடியாது, ஆனால் செய்ய வைக்கலாம். என் அருமை சீடரே, பத்மாசனத்தை கலைத்து விட்டு காலை நேராக நீட்டுங்கள். அப்படியே மெதுவாக படுங்கள். காலை மெதுவாக உள்ளே இழுத்துக்கொண்டு சற்று அகலமாக வைத்துக்கொண்டு மெதுவாக தூக்க வேண்டும். பாருங்கள், தூக்கு. முதுவே ஒரு ஆர்ச் போல் வளைக்கிறான். தலைப்பகுதிக்கு பிளட் அப்படியே போய் தள்ளும். வயிறு வளைக்கப்படுகிறது, முதுகெலும்பு கம்ப்ளீட்டாக வளைக்கப்படுகிறது. முதுகில் எந்த பிரச்சனையும் வராது. சுறுசுறுப்பு வந்துடும். பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் காலைக்கடன்களை முடித்து விட்டு குளித்து விட்டு ஒரு 2-3 முறை இந்த ஆசனத்தை செய்து விட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் பள்ளிக்கூடத்தில் போய் சில பிள்ளைகள் தூங்குது. அதெல்லாம் வராது. ஏன்? இன்றைக்கு அலுவலகத்துக்கு தூங்குவதற்கென்றே சில அதிகாரிகள் அங்கே அரசு பணியாளர்கள் செல்கிறார்கள். அங்கே தான் தூங்க வசதியாக இருக்குங்க. மெதுவாக இறக்குங்க. அந்த நிலையெல்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆசனங்கள் ஒன்று போதும் முதுகெலும்பை வளைக்கிறதுக்கு. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள். எந்திரி. தலையை அங்கே வைத்து காலை இங்கே நீட்டு. கையை எப்படி வைத்திருக்கிறான், தலையை எப்படி தொங்க போட்டிருக்கிறான்லாம் பார்க்கணும். சின்ன பையன், வளையும் தன்மை இருக்கிறது, ஆனால் அதை உபயோகப்படுத்துவதில்லை. சின்ன குழந்தைகளுக்கு இதெல்லாம் செய்யிட்டோம்னா இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிடும். சின்ன சின்ன காய்ச்சல், மண்டையடி, சளி தொல்லைகள் இவைகளெல்லாம் வராது. மெதுவாக இறக்குங்கள். காலை நீட்டுங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். பெரியவங்க குண்டாக இருப்பவர்களுக்கு முதுகு கீழே ஒரு துண்டை நீளமாக போட்டு 2 பேர் 2 பக்கம் பிடித்து கொண்டு நாம் தூக்க வேண்டும். அவர் பாதி தூக்குவார், நம்ம பாதி தூக்கணும். எவ்வளோ குண்டாக இருப்பவர்களும் இந்த சக்கராசனத்தை செய்ய வைத்தரலாம். கை பலம் பெறும், கால் பலம் பெறும், தைராய்டு கிளாண்ட்ஸ்
மார்பகம் விரியும். எத்தனை பலன்கள் இந்த சக்கராசனத்தில். மெதுவாக இறக்குங்கள், காலை நீட்டுங்கள், நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள், நேராக எழுந்து உட்காருங்கள், இப்படிப்படு, பக்கவாட்டில் செய். காலை உள்ளே இழுத்துக்கொள், காலை அகலமா நல்ல இழுக்கணும், உள்ள காலை உள்ளே இழு, கையை வை, தூக்கி பாருங்க. பல கோணங்களில் செய்து காட்டியிருக்கின்றான். செய்ய முடியாதவர்கள் முதுகில் ஒரு துண்டை போட்டோ ஒரு துணியை போட்டோ 2 பேர் இருந்து பிடிச்சு தூக்கணும். ஆரம்பத்தில் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா கை பலம் வந்துடும், கால் பலம் வந்துடும், அப்புறம் தானாகவே தூக்கக்கூடிய தன்மை வந்து விடுகிறது. இறக்கும் பொழுது தலையை ஊனி இறக்கலாம். தலையை ஊனி இறக்கு, காலை நீட்டு, நன்றாக மூச்சை இழுத்து வாங்கிக்கொள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய் பார்க்கலாம். காலை உள்ளே இழுத்துக்கொள், கையை நல்ல உள்ளே இழுத்து தூக்கு. இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்களில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. மெதுவாக இறக்குங்கள். நிறைய ஆசனங்கள் செய்ய வேண்டும், நிறைய நேரம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அல்ல. 2 முறை 3 முறை 5 நிமிடம் கூட ஆகாது. காலையிலே மாணவர்களுக்கு இதனை பதித்து நம் பெற்றோர்கள் பக்கத்திலே உட்கார்ந்து இதை பயிற்றுவிப்போமேயானால் மாணவர்கள் சின்ன 1ஆம் வகுப்பிலிருந்தே அவர்கள் சீரிய பிள்ளைகளாக, சிந்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள். எழுந்து பத்மாசனம் போட்டு உட்காரு. ஆகவே இது அற்புதமான ஆசனம். இதெல்லாம் கைவிடக்கூடாது, எல்லா மாணவர்களும் செய்யணும். சில மாணவர்கள் எடுத்த எடுப்பிலேயே செய்து விடுவார்கள். நான் வெஜிடேரியன் டயட் செய்பவர்களுக்கு உடல் இறுக்கம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் செய்வதற்கு சங்கடப்படும். அவைகளை நிறுத்த வேண்டும். சின்ன குழந்தைகளுக்கு நான்வெஜ் சாப்பிட்டால் அது அவங்களுக்கு அந்த டைஜஸ்ட் சிஸ்டம் அமைக்கப்படவில்லை. அது ஜீரணமாகாது, அஜீரணமாகி அது உள்ளே ரொம்ப நாள் தங்கி கிடந்து கிருமிகளை ஏற்படுத்தி குழந்தைகளுக்கு என்ன பெரியவர்களுக்கும் பல்வேறுபட்ட நோய்களை உண்டு பண்ணும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உடலை வளைக்க விடாது, உடலை இறுக்கிவிடும், கோபதாபங்களை அதிகப்படுத்தும். பல்வேறுபட்ட கெட்ட நடக்கக்கூடிய ஈடுபடுவதற்கெல்லாம் முக்கிய காரணம் இன்றைக்கு நான்வெஜிடேரியன் டயட் அண்ட் சாராயம் தான். இந்த நெருண்டையும் ஒழித்து விட்டால் ஆஸ்பத்திரிகளை ஒழித்து விடலாம் என்பதுதான் இன்றைக்கு ஆராய்ச்சிபூர்வமான உண்மை. என் அருமை பெரியோர்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். ஆரம்ப கட்டத்தில் யாராவது உதவி கொண்டு செய்ய வேண்டும், பின்னால் தானாகவே செய்யலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை தினமும் பழகி, காலையிலும் மாலையிலும் பழகி எல்லா தரப்பினரும் ஆரோக்கியமாக நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசன ஆண்டியப்பன். வணக்கம்.